ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாண்டல் கலரு 7 days ரோஸு எவ்வளோ அதிகமாக பூத்துருக்கு பாருங்கள். 2 செடி இருக்குது. 2 செடியிலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி ஃபுல்லாக மொட்டு வச்சுருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 50 பூக்கு பக்கமாக நிறைய பூத்துருக்கு. இதுக்கு எந்த உரமோ அல்லது தனியாக இதுக்குன்னு எதுவும் மெயின்டைன் பண்ணல. தண்ணி கரெக்டாக பாய்ச்சிடுவோம். வெங்காயம் தோல் உரிச்சா கொண்டு வந்து போட்டுருவோம், அவ்வளோதான். தண்ணி கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அரும்பு விட்டு நிறையா பூக்கும். இது கட் பண்ணி விட்டு நான் நிறைய பூக்கும். நான் கட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. பாருங்கள், சரிங்களா? க்ளோஸில் காட்டுற மாதிரி நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். டபுள் கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர். உள்ள பிங்க் கலருக்கும் எல்லோ கலருக்கும் சாண்டில் இருக்கும். பாருங்க, எங்கள் வீட்டில் வளர்த்துற கூஸ் வாத்து, பங்களா வாத்து. அது வீடியோ எடுக்கிறனால அது முன்னாடி போயிட்டே இருக்குது. சவுண்டோடு பார்க்குறீங்களா? டக்கி டக்கி இங்கே பாருங்க. டக்கி இங்கே வீடியோக்கு நில்லுங்க. டக்கி பாருங்க. நான் அந்த சைடு போகிறேன். எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு பாருங்க. நிறையா இருக்குது, நிறையாவே இருக்குங்க. பாருங்க, அப்படியே கொத்து கொத்தா பூத்துருக்கு. சாண்டில் கலர் 7 days ரோஸ். இது குச்சி தான் வாங்கிட்டு ஒடிச்சிட்டு வந்து வச்சேன். நம்ம பக்கத்தில் ஒருத்தர் வீட்டில் இருந்தது. பூ பார்க்க அழகாக இருந்தது. நான் நர்சரியில் வாங்கி வைக்கல, குச்சி தான் ஒடிச்சிட்டு வந்து வச்சேன். அவங்க கேட்டோன்னே எனக்கு பெரிய குச்சியை வெட்டி கொடுத்தாங்க. அந்த குச்சி தான் வாங்கிட்டு வந்துச்சு. ஆனால் வளர்ந்து வர்றதுக்கு எனக்கு 2 years ஆயிடுச்சு. அது அரும்பு விட்டு வளர்ந்து வர்றதுக்கு 2 years ஆயிடுச்சு. ஆனால் அதுலேருந்து நான் ரொம்ப பாங்காக பார்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த அளவுக்கு நான் அது பாங்கு பண்ணி பார்த்தோமோ அந்தளவுக்கு எனக்கு வந்து ஃபீல்டு கொடுக்குது. பாருங்க, நிறைய பூக்குது. நான் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க்கர்ஸ்க்கு வருவாங்க லேடிஸு, அவங்களுக்கெல்லாம் பொறிச்சு கொடுப்பேன் டெய்லியுமே. அப்புறம் சாமிக்கு வைப்பேன். பாருங்க, இன்னும் பக்கத்துலேயே சங்குப்பூ, அது தானாக முளைச்சி வந்த சங்குப்பூ தான். இது நாங்கள் வாங்கி வைக்கல. சங்குப்பூ பாருங்கள், இது நான் தானாக தளைஞ்சு வந்தது தான். பாருங்கள், ஆனால் வீடியோவில் பார்க்க வந்து வயலட் கலராக தெரியுது. ஆனால் உண்மையான சங்குப்பூ கலர் வந்து நீல கலர் இருக்குது. வீடியோவில் வந்து பிங்க் கலர் கலந்த மாதிரி தெரியுது. உண்மையான பூ வந்து பார்த்திங்கன்னா நீல கலர் இருக்குது. எவ்வளோ இருக்குது பாருங்கள். சங்குப்பூ நிறைய இருக்குது. அந்த சைடு ஒரு பன்னீர் ரோஸ் செடி இருக்குது. இப்போ பாருங்கள், பன்னீர் ரோஸ் தெரியுதுங்களா? பன்னீர் ரோஸ் செடி அது 2 பூ பூத்துருக்கு. பாருங்கள், எனக்கே இன்றைக்கி ஆச்சரியமாக போயிடுச்சு. சரி, நம்ம பார்த்து ரசிக்கிறத நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளும் பார்த்து ரசிக்கட்டுமே தான் இன்றைக்கி நான் வீடியோ எடுத்து போட்டு விட்றேன். அதாவது க்ளோஸில் பண்ணும்போது அனைத்து பூ தெரியாது. உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி காட்டுறேன் பாருங்கள். எனக்கு வீடியோவில் எடிட் பண்ண தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போட்டு அப்படியே எடுத்து அனுப்பிச்சி விட்ருவேன். தயவுசெய்து ஏதோ வீடியோவில் ஏதாவது தப்பாகவோ அல்லது கிளியராகவோ தெரியலைன்னா சாரி, மன்னிச்சிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் அப்படியே எடுத்து அனுப்பிச்சி விட்றேன். இன்னொரு செடி இருக்குது. அந்த இன்னொரு செடி பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரெட் கலர் ரோஸ் இருக்குது. பாருங்கள், ஒரு பூ மட்டும் ஜூம் பண்ணி காட்டுறேன். இது எல்லாமே வந்து இது இன்னும் மொட்டை இருக்குது. நாளைக்கு விரிக்கும் போது அது மாதிரி ஆயிரும், இந்த மாதிரி ஆயிரும். பாருங்கள், எல்லாமே அழகாக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு தான் இருக்குது. பாருங்க, அதோட பெரிய பூ பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
நம்ம பறித்து வச்சிட்டோம்னா சீக்கிரம் வாடிடும். ஆனால் செடியிலே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். 3 நாள் 4 நாளைக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் விரிஞ்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மற்ற ரோஸ் பன்னீர் ரோஸ் எல்லாம் ஒரே நாள் தான், இது 4 நாள் 5 நாள் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதழ் வந்து காஞ்சி விழுமா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காயாது, அந்த மாதிரி இருக்கும். பாருங்க, அங்கே பாருங்க ஒட்டுக்கா. நான் பேசுகிறது உங்களுக்கு கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த சவுண்டு டக்கி சவுண்டு போடுறாங்க. இங்கே பாருங்கள், ரெட் ரோஸ் வளர்க்குறோம். ரெட் ரோஸ் வச்சுருக்கோம். ரெட் ரோஸ் இருக்குது பாருங்கள். ரெட் ரோஸ் பாருங்கள், ரெட் ரோஸ் 2 மொட்டு இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு வீடியோவில் பிங்க் கலர் தெரியுது, ஆனால் நிஜமால் பார்த்தீங்கன்னா வெல்வெட் கலர். வீடியோவில் எனக்கு தெரியுது பிங்க் கலராக தெரியுது, உங்களுக்கு அதே மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். நிஜமால் ஒரிஜினல் கலர் வந்து வெல்வெட் கலர், ரெட் கலர் வெல்வெட் கலர். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா டெய்லி அவ்வளோக்கா பூக்காது. இது எப்படியாவது வீக்லி ஒரு பூ 2 பூ அந்தளவுக்கு, எந்த அளவுக்கு நம்ம தண்ணி பாய்ச்சோமோ அந்தளவுக்கு பூக்கும். இது அரும்புன்ன வீடில் தானே எல்லாம் காஞ்சி விழுந்துருக்குது. இனிமேல் தான் வந்து ஒவ்வொன்றா பூக்கும், மொக்கு விட்டு பூக்கும். இது எப்பாச்சும் ஒரு பூ தான். இந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது பொக்கே ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பூ 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது நான் நர்சரியில் 150 ரூபா ரேட்டில் ஒரு ரோஸ் வாங்கினேன். இப்போ 8 வருஷம் ஆகுது இந்த ரோஸ் செடி வாங்கி. 8 வருஷமாக பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி வீக்லி 2 பூ 3 பூ வந்து இது கொடுத்துட்டே இருக்குது இன்ன வரைக்கும். இது எந்த மெயின்டெனன்ஸ் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாங்கி வச்சுட்டு தண்ணி மட்டும் இல்லை, எங்கள் அம்மா கரெக்டாக 1 அல்லது 2 டேஸ் கொடுக்க தண்ணி மட்டும் ரோஸ் செடிக்கு விட்டுட்டு, அதிக வெயில் படக்கூடாது, அதிக நிழலும் இருக்கக்கூடாது, ஈவனாக இருந்தால் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மல்லிகைப்பூ செடி இருக்குது. மல்லிகைப்பூ செடி இப்போ வந்து சீசன் இல்லை. எங்காவது ஒரு பூ 2 பூ இப்படி தான் பூக்குது இப்போ சீசனில். இது வந்து ஊசி மல்லி, இது வந்து குண்டு மல்லி. செம்பருத்தி பூ வந்து ஒரு 4 கலர்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வீடியோ போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வாத்து பாருங்கள், 2 வாத்து வந்துருச்சு. நான் படுத்திருந்தது அதுவும் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.